முத பைக் எங்க வீட்ல எங்களுக்கு வாங்கி குடுத்தாங்க. அதுவரைக்கும் நான் வந்து சைக்கிள் ஓட்டிட்டு இருக்கிறேன். அப்புறம் ஃபிரெண்ட்ஸுடைய டிவிஎஸ் 50 அப்பதான் அது வந்து ரொம்ப ஃபேமஸ். நாங்க பழகுறதுக்கெல்லாம் டிவிஎஸ் 50ய வச்சு ஓட்டிக்கிட்டு இருப்போம். எனக்கு ஒரு நாள் அப்படியே பைக் கிடைக்குது. இந்த பைக்ல பிரேக் எப்படி இருக்குன்னா, கால்ல இருக்கும். ஃப்ரண்ட் வீலுடைய பிரேக் எங்க இருக்குன்னா, என்னுடைய ரைட் ஹேண்ட்ல இருக்கும். இந்த பக்கம் இருக்கிறது எல்லாம் கிளட்ச். அதுவரையும் சைக்கிள் ஓட்டி பழகுறவங்களுக்கு எப்படின்னா, நாங்க பிரேக் பிடிக்கும்போது 2 கைய அமுக்குனா தான் பிரேக் நிக்கும். திடீர்னு பைக் வந்த உடனே கால்ல பிரேக், இந்த பக்கம் கிளட்ச், இந்த பக்கம் ஃப்ரண்ட் பிரேக். இது ஓட்டி 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 பழகுனாதான் இது மைண்டுக்குள்ள ஏறும். டெய்லி பிராக்டிஸ் பண்ணணும். இல்லைன்னா அது மனசுக்குள்ள போகாது. நான் வண்டி வாங்கின ஒரு 2-3 நாள் அப்படியே அப்படியே ஆர்வத்துல அப்படி ஓட்டி கொண்டிருக்கிறேன். திடீரென்று குறுக்க ஒருத்தர் வந்துட்டாரு. என்ன பண்றதுன்னு தெரியல. இந்த 2 இதை மட்டும்தான் பிரேக் போட்டேன். அவ்வளவுதான். டம்மு டும்முன்னு 2 சத்தம் கேட்டது. அங்கே அடிகள், சிராய்ப்புகள். புது பைக்கு பாத்தீங்கன்னா ஃப்ரண்ட் அந்த வைசர்லாம் இதாயிருச்சு. எனக்கு நல்லா தெரிஞ்சது, ரைட்டு அனுபவம் பத்தவில்லை. கீழே நான் காலில் பிரேக் அப்ளை பண்ணியிருந்தேன்னா எதுவுமே ஆகி இருக்காது. ஃப்ரண்ட் வீல் மட்டும் அங்க சுத்தாம நின்னதுனால நாங்க போய் இடிச்சிட்டோம். எங்க அம்மாவுக்கு அது தெரியல. நீ பிரைஸ் லார்ட் ஸ்டிக்கர் ஒட்டல அப்படின்ட்டாங்க அவங்க. ஃபர்ஸ்ட் வண்டி எடுத்தவனே கோயில் போய் ஜிஎஸ்சிக்கு போய் மாலையை போட்டு ஜெபிச்சுட்டு வராம அப்படியே எடுத்துட்டு போனல அப்படிங்கிறது அவங்களுக்கு ஒரு பயம். இப்ப அப்படி எல்லாம் மாறிட்டாங்க. அப்ப என்ன செய்ய வேண்டி இருக்குன்னா, பழக்கப்படுத்த வேண்டி இருக்கிறது. ட்ரெயின் யுவர் செல்ஃப். சின்ன சின்ன விஷயத்துல கூட உங்களை கட்டுப்படுத்திக்கிட்டே இருக்கணும். திடீர்னு ஒண்ணு வரும்பொழுது அங்க நீங்க என்ன பண்ணிருவீங்க, மடை திறந்த வெள்ளம் போல போய் பெரிய பாவத்துல விழுந்து விடுவீர்கள். ஏன்னா ஒரு நாள் கூட உங்களை நீங்க பழக்குவிக்கல. எல்லா இடத்துலையும் கட்டுப்படுத்தி கொண்டே வர வேண்டும். ஒரு பொருளை வாங்கணும்னு மனசு தோணுச்சுன்னா அப்படியே கட்டுப்படுத்திக்கணும். உடனடியா கையில காசு இருக்குங்கிறதுக்காக அதை போய் நான் வாங்கிட்டு இருக்க கூடாது. யோசிக்கணும். 1000 முறை யோசிச்சு இதை நான் வாங்குறது சரியா தவறா, அடுத்து ஒரு வாரம் கழித்து பொறுமையா நிதானமா போய் வாங்கணும். நம்ம பிள்ளைகள் ஏதாவது ஒன்றை கேட்டா உடனடியா வாங்கி தரக்கூடாது. கையில காசு இருந்தா கூட அவங்களுக்கு சற்று ஏமாற்றத்தை தர வேண்டும். அவங்க அந்த ஏமாற்றத்தை வைத்து அப்படியே கட்டுப்படுத்தணும். திடீரென்று ஒரு நாள் இவைகள் எல்லாம் வரும்பொழுது நாம் இழந்து விட வாய்ப்பு இருக்கிறது. சோ உங்களுடைய கிறிஸ்தவ வாழ்க்கையை எப்படி நீங்க காண்பிக்கிறீங்க? உங்களை கட்டுப்படுத்துவதின் மூலமா, கண்ட்ரோல் பண்றதின் மூலமா.